நிச்சயமா ஜாமீன் வாங்கி வந்துருவாங்க. சித்ரா தேவி ஜாமீன் வாங்கினா அவங்க வந்து அரசியல் ரீதியாகவும் பணபலம் ரீதியாகவும் அவர்கள் இந்த வழக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கொள்ள நேரிடும். அதற்கு ஒரு ப்ரூஃபாக பல யூடியூப் அன்பர்களுடன் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு காசு கொடுத்து ரித்தன்யா அவர்களை தரக்குறைவாக பேசி வருகிறார்கள். மேலும் ரித்தன்யாவுடைய தந்தை திரு அண்ணாதுரை அவர்களையும் தரக்குறைவாக பேசி வருகிறார்கள். அன்பர்களே, அந்த 1 மணி நேரத்தில் தான் ரித்தன்யா அவர்கள் தனது இறுதி பயணத்தை முடிவு பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் கடைசியாக காரில் இருக்கும் பொழுது கோவிலிருந்து வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த குழந்தை இவர்கள் செய்த டார்ச்சரால், மன வலியால் மேலும் சித்திரவதை அனுபவித்திருக்கிறாள். ரித்தன்யா அவர்களுடைய மரண வாக்குமூலத்தில் தெளிவாக உரைத்திருக்கிறார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிதான் இதற்கு காரணம் கவின்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினர் என்று தெளிவாக உரைத்திருக்கிறார். அப்போ இது டவுரி ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸும் கூட. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டாம். இந்த கேஸை, இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டாம். தடயங்கள் அழித்திருப்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். மேலும் 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கும் பொழுது கவின்குமார் யாருடைய உந்துதல்னால இவ்வளவு வன்கொடுமை செய்தான் என்கின்ற ஒரு புரிதல் வந்துவிடும். அவங்க அம்மாவும், அதாவது ரித்தன்யாவுடைய மாமனார் மாமியார் எப்படியெல்லாம் அவர்களை துன்புறுத்தினார்கள் என்ற ஒரு கருத்து வெளியில் வந்துடும். தெளிவாக வர வேண்டாம். அப்போது அவர்களை வந்து அடித்து நாம் இப்போது வழக்கையை கொண்டு போக முடியாது. போலீஸ் விசாரணை வந்தாலும் அந்த மாதிரி போக முடியாது. இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டருக்கு வந்து அவங்க அட்டெம்ப்ட் டு சூசைடில் அவங்கள சந்தேகத்தின் பேரில் தான் அவங்க பிடித்து வைத்திருக்கார்கள். இன்னும் எதுவும் நிரூபணமாகலை. எஃப்ஐஆர், முதல் தர எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் கூட இது ஒரு சூசைட் என்று தான் பதிவிட்டிருக்கிறார்கள். அப்போது எதுக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் இல்லை. அந்த ப்ரூஃப் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் இந்த வழக்கில் வராது. அப்போது இந்த வழக்குக்கு நீதி கிடைக்க வேண்டும், ரித்தன்யாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நியாயமாக எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலிருந்து நடுத்தர டாக்டர்ஸ் டெல்லியிலிருந்து இங்கே வந்து ஆய்வு செய்து இவர்களை கேள்விகளால் கேட்டு சிறப்பான ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் பதிவிட வேண்டும். 3வது, அந்த பதிவிடப்பட்ட அவருடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் யாருக்கெல்லாம் போச்சு, இவன் கவின்குமார் அவங்க ஃபோன்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து லேப் ரிப்போர்ட் காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய தேவையான அந்த ஃபொரன்சிக்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ்லேருந்து யார் யாருக்கு போயிருக்கு என்கின்ற திட்டவட்ட அறிக்கையை அவர்கள் பெற வேண்டும். மேலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இந்த 6 மாத காலத்துக்குள்ளாரவே எப்படியெல்லாம் போயிருக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குது என்கின்ற ஒரு குறிப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு கவின்குமாரும் அவர் குடும்பத்தினரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக வரும். பண முதலைகள் பணத்தின் பேரால் ஒரு இளம் பெண்ணை குறிவைத்து அவளை துன்புறுத்தி கொன்றுவிட்டு, இது வந்து மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள். இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு பெண்ணை வந்து நாசம் செய்துவிட்டு அடுத்து என்று செல்லக்கூடிய மக்கள் தான் இவர்கள். இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி